வெல்கம் டு அவர் சேனல் நம்ம ஊர் நியூஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். அதுதான் தமிழ்நாடு மிடில் கிளாஸ் ஃபியூச்சர் எப்படி இருக்கும். இன்னைக்கு நம்ம லைஃப் நார்மலாக ஓடிட்டு இருக்குன்னு ஃபீல் ஆகும். ஆனால் உண்மை என்னென்னா நெக்ஸ்ட் 5 to 10 years சுச்சுவேஷன் ரொம்ப சேஞ்ச் ஆகலாம். இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை எக்ஸ்பென்சஸ் தான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இன்க்ரீஸ் ஆகுதான்னு இந்த வீடியோவில் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் மிடில் கிளாஸ்னால் யாருன்னு. மிடில் கிளாஸ்னால் பேசிக்கலி சேலரி பேஸ்டு லைஃப் இருக்கிற பீப்புள். அரௌண்ட் 15,000 to 1 lakh மந்த்லி இன்கம் குரூப்பில் இருக்க மெஜாரிட்டி ஃபேமிலிஸ் தமிழ்நாட்டில் இந்த கேட்டகிரியில் தான் வராங்க. இந்த லைஃப் ஸ்டைலில் மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா இஎம்ஐ, ரெண்ட், ஸ்கூல் ஃபீஸ், கிராசரிஸ், ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இந்த எல்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு மந்த் எண்ட் சர்வை பண்ணுறது. சேவிங்ஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். இப்போ ப்ராப்ளம் என்னென்னா இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ரெண்ட்டு பார்த்தா இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகுது. சென்னை மாதிரி சிட்டிஸில் ஹவுஸ் ரெண்ட் ரொம்ப ஹை ஆகிருச்சு. ஸ்கூல் ஃபீஸ் பார்த்தா ப்ரைவேட் ஸ்கூலில் இயர்லி ஹெவி இன்க்ரீஸ். ஃபுட் ஃபுட் ப்ரைஸு, வெஜிடபிள், க்ராசரிஸ், பெட்ரோல் ப்ரைஸ், எலக்ட்ரிசிட்டி பில், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக சேலரி க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. மெனி கம்பெனிஸில் 5 to 10% இன்க்ரிமெண்ட் தான் வருது. ஸோ இன்கம் வெர்சஸ் எக்ஸ்பென்ஸ் கேப் ரொம்ப வைடன் ஆகிட்டே இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் தான் பெரிய ப்ரெஷர் வருது. எஸ்பெஷலி சிட்டி லைஃப்பில் இருக்க பீப்புளுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகும். சென்னையில் பார்த்தா டிராஃபிக், ரெண்ட் ப்ரெஷர், ஒர்க் ஸ்ட்ரெஸ், காம்படிஷன் எல்லாம் சேர்ந்து லைஃப் ரொம்ப டைட் ஆகிடுச்சு. மெனி பீப்புள் நம்ம ஏர்ன் பண்ணுறது சேலரி ஃபுல்லாக எக்ஸ்பென்ஸுக்கு போயிடுது. சேவ் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மைண்ட் செட் ரொம்ப காமன் ஆகிடுச்சு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எஜுகேஷன் அண்ட் ஜாப் சுச்சுவேஷன் இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னா நல்லா படித்தா நல்ல ஜாப் கிடைக்கும். ஆனால் கரண்ட் ரியாலிட்டி என்னென்னா ஜாப் மார்க்கெட் ரொம்ப காம்படிட்டிவ். இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், எம்பிஏ எடுத்தாலும் இம்மிடியட்டாக ஹை சேலரி ஜாப் கிடைக்கும்னு கேரண்டி இல்லை. என்ட்ரி லெவல் சேலரி ரொம்ப லோவாக ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கில்ஸ் இருந்தால் தான் க்ரோத் இருக்கும் சுச்சுவேஷன் வந்திருக்கு. பட் இந்த சுச்சுவேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் வருது. அதுதான் நியூ எக்கனாமி ஷிஃப்ட். இன்னைக்கு ஃப்ரீலான்சிங், ஆன்லைன் பிஸ்னஸ், ஏஐ டூல்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், ஸ்டாக் மார்க்கெட் லேர்னிங், ஸ்கில் பேஸ்டு ஜாப் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் க்ரோ ஆகிட்டு இருக்கு. ட்ரெடிஷ்னல் ஜாப் மட்டும் டிபெண்ட் ஆகுறது ரிஸ்கி ஆகிருச்சு. ஃப்யூச்சரில் டிகிரி இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் ஸ்கில்ஸ் இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். நவ் ஃப்யூச்சர் பற்றி பார்த்தா 2030 or 35 தமிழ்நாட்டில் மிடில் கிளாஸ் கம்ப்ளீட்லி சேம் மாதிரி இருக்காது. சம் பீப்புள் வில் அப்கிரேட் டு ஹையர் இன்கம் லெவல் பிகாஸ் ஆஃப் ஸ்கில்ஸ், நாலேஜ் அண்ட் பிஸ்னஸ் டெக்னாலஜி யூசேஜ். ஆனால் சேம் டைமில் சம் பீப்புள் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க பிகாஸ் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்கம் டைவர்சிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கும். ஆட்டோமேஷன், ஏஐ, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் ஜாப் மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணணும். சம் ஜாப்ஸ் ரெடியூஸ் ஆகும், நியூ ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஃப்யூச்சர் மிடில் கிளாஸ் லைஃப் 2 டைரக்ஷனில் போகும். ஒன் சைடில் பீப்புள் அடாப்ட் பண்ணினா தே வில் க்ரோ ஃபாஸ்ட், ஏர்ன் மோர் அண்ட் பிகம் ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள். அதர் சைடில் அடாப்ட் பண்ணலன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், சேவிங்ஸ் ரெடியூஸ் ஆகும் அண்ட் லைஃப் சர்வைவல் மோடில் மூவ் ஆகும். இந்த சுச்சுவேஷனில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா அவேர்னஸ். நம்ம இன்கமுக்கு ஒரு சோர்ஸ் மட்டும் டிபெண்ட் ஆகக்கூடாது. சைடு இன்கம், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஃபினான்ஷியல் பிளானிங் இது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூடியூப், ஃப்ரீலான்சிங், ஸ்மால் பிஸ்னஸ், இன்வெஸ்டிங் மாதிரி ஆப்ஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ணினா கூட ஃப்யூச்சரில் பிக் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் கன்க்ளூஷன் என்னென்னா மிடில் கிளாஸ் ஃப்யூச்சர் பேட்னு சொல்ல முடியாது, ஆனால் ஈஸியும் இல்லை. இட் டிபெண்ட்ஸ் ஃபுல்லி ஆன் ஹவு வி அடாப்ட் டு சேஞ்ச். ஸ்கில் லேர்ன் பண்ணினா க்ரோத் இருக்கும், இக்னோர் பண்ணினா ஸ்ட்ரகிள் இருக்கும். இதுதான் ரியாலிட்டி. ஸோ ஃபைனல் கொஷின் உங்களுக்கு, நீங்கள் ஃப்யூச்சருக்கு ரெடியாக? நீங்கள் இந்த சேஞ்சஸ்க்கு அடாப்ட் பண்ணுறீங்களா இல்லை சேம் ரொட்டீனில் கண்டினியூ பண்ணுறீங்களா? கமெண்ட்டில் உங்கள் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.